இப்போ சமூக வலைதளங்கள்ல சீமான் தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு. ச்சே, என்ன வாய்ஸ்டா இவருக்கு, இவ்வளோ அழகா பாடுறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பேசாம இவர் சிங்கரா போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எஸ், சீமான் வந்து பாடல் பாடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பொது நிகழ்ச்சிகள் அப்புறம் அரசியல் மேடைகள்ல வந்து அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அந்த பாடல்கள் இவர் பாடுறது மூலமா ரொம்பவே ட்ரெண்டிங்ல வரும். அந்த வகையில இப்போ சூரியவம்சம் படத்துல வரக்கூடிய ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படின்ற பாடலை வந்து சீமான் ஒரு நிகழ்ச்சியில பாடியிருக்காரு. அந்த சாங் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரிப்பீட்டடா சாங்ஸை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதுலயுமே பர்டிகுலரா இந்த ஒரு லைன் தான், கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஊமுகம் தான், மழை பெஞ்சாதானே மண்வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசம். இந்த லைன் தான் வந்து அவர் பாடியிருக்காரு. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகம்தான். ஸோ இதுதான் வந்து எல்லாரும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க, ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு சில சாங் வந்து ஒரு சில பேர் பாடுறது மூலமாக ட்ரெண்டிங்கில் வரும். அதாவது அந்த சாங் வந்து ஒரிஜினல் வந்து வேற ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க பாடுவாங்க, அவரோட வாய்ஸ்க்கு வந்து அந்த சாங் செட் ஆகிருக்கும். இது மூலமாக தான் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் சாங் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி சீமான் நிறைய பாடல்கள் இதுக்கு முன்னாடியுமே பாடியிருக்காரு. அந்த சாங்ஸ்மே வந்து ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். எஸ், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவரை வந்து அரசியல் ரீதியாக மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத தாண்டி இவரோட பேச்சுக்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது ஆவேசமாக பேசுவார், நல்லா ஃபன்னாகவும் பேசுவார். ஸோ சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக சொல்லுவார். பேசுறதை வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறவங்களை தாண்டி பேசுறதுக்கு இடையில பாடல் பாடுவார் இல்லையா, அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க. சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த பேச்சுகளுக்கு நடையில ஸ்பீச்சுக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சீமான் வந்து பாடல் பாடுறதுல ரொம்பவே பிடிச்சமான ஒரு நபராக மாறிக்கிட்டாரு. இவரோட வாய்ஸ்மே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது ஸ்பீச்சுக்கு எப்படி ஒரு கணீர் குரல் இருக்குமோ அதே மாதிரி பாட்டுக்குமே இவரோட குரல் வந்து பக்காவா செட் ஆகும். பேசாம சிங்கராகவே இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில வட்ட வட்ட பாறையிலே சாங் வந்து பாடியிருந்தார். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்கு கிடுக்கு தாளம் நீங்க. அந்த சாங் வந்து அப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. எல்லாருமே இந்த சாங்க்கு வந்து ரீல்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. சீமான் குரல்ல இந்த சாங் கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரிஜினல் விஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க வந்து போனாங்க. இவரோட குரல்ல வந்து இந்த சாங் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரிஜினல் பாட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இப்படி ஒரு சாங் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சீமான் அவர்களுடைய குரல்ல இந்த பாடல் கேட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் பாட்டை தேடி போய் பார்த்தாங்க. ஸோ இதனால அந்த சாங் வந்து ஒரு டைம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அதுவும் சீமானோட வாய்ஸ்ல திரும்ப 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 எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாங் வந்து வட்ட வட்ட பாறையிலே வரகரசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகனை தக்குமுக்கு திக்குத்தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்கு திக்குத்தாளம், இந்த சாங் தான் வந்து அவர் பாடியிருந்தாரு. ஸோ இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்கு கிடுக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு கிடுக்கு தாளம். ஸோ இதே ஒரு ஸ்டேஜில் தான் இன்னொரு சாங்கையுமே வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தார். அதுவுமே ஒரு கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அந்த வாட வெத்தலை வதங்க வெத்தலை வாய்க்கு நல்லால, அப்படி வளைஞ்ச கோரை நெளிஞ்ச கோரை பாய்க்கு நல்லால, அதுக்கப்புறமா நேத்து பூத்த ரோசா பூவு கொண்டைக்கு நல்லால, அணில் கடிச்ச அந்த குருவி கடிச்ச கொய்யாப்பழம் தொண்டைக்கு நல்லால, இந்த சாங் வந்து பாடியிருந்தாரு. இதுவுமே கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துச்சு. வாட வெத்தலை வதங்க வெத்தலை வாய்க்கு நல்லா இல்லே, அப்படி வளைஞ்ச கோரை கொலைஞ்ச கோரை பாய்க்கு நல்லா இல்லே, ஏன் நேத்து பூத்த ரோசா பூவு கொண்டைக்கு நல்லா இல்ல. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வட்ட வட்ட பாறையில தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான சாங்கா இருந்துச்சு. இந்த பாட்டை வந்து எல்லாருமே ரசிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே கிடையாது. இதுக்கு இடையில இப்போ தேர்தல் சமயத்தில் ஒரு சில பாடல்கள் பாடியிருந்தார். அதுவுமே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அது வந்து இவர் ஓன் லிரிக்ஸ்ல வந்து பாடியிருந்தார். நாட்டுப்புற பாட்டு படத்துல வரக்கூடிய அந்த ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு உணப்பு தட்டும் தாரேன் அந்த சாங் இருக்கு இல்லையா, அதே அந்த வேர்ஷன்ல வந்துட்டு இவர் வேற லிரிக்ஸை மாற்றி வந்து எழுதியிருந்தாரு. ஸோ அந்த இது 100 ரூபாயும் வேண்டாம் உன் அரிசி பருப்பு வேண்டாம் ஓட்ட விவசாயிக்கு போட்டா அது எல்லாம் வரும் தானா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்திலே வந்து பாடியிருப்பார். அதே ஒரு ராகத்தில் பாடியிருந்தார்.
ஸோ அதாவது கணவன் மனைவி 2 பேருமே பாடிக்கிற மாதிரி பாடியிருந்தார். அதாவது என்னென்னா அந்த கமல் மூக்குத்தி தாரான் குவாட்ரு கொஞ்சம் தாரான் கூட கொஞ்சம் வந்தால் ஓட்டு போட்டுட்டு வரலாம் அப்படின்னு கணவர் பாடுற மாதிரியும், இதுக்கு கணவன் வந்து மனைவி வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஓட்டு போடுறத வச்சே எனக்கு எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு ராகத்திலே வந்து பாடியிருந்தாங்க. ஸோ இந்த சாங்குமே ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. 1000 ரூபா தாராம் புள்ள அரிசி பருப்பு தாராம், ஏத்த மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம், 1000 ரூபாய் வேணாம் அரிசி பருப்பு வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. மலையூர் மம்பட்டியான் படத்தில் வரக்கூடிய அந்த காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாத அந்த சாங் இருக்கு இல்லையா, அதே ராகத்தில் இவர் வந்து தேர்தல் சமயத்தில் ஓட்டு போட போகிற பொண்ணை கலங்க வேண்டாமே அந்த மாதிரி சாங் பாடியிருந்தார். அதாவது அந்த சின்னம் இந்த சின்னம் கண்ட சின்னம் எல்லாம் பார்த்து கலங்க வேண்டாம், விவசாய சின்னம் இருக்குது அதில் ஓட்டு போட அப்படின்ற மாதிரி வந்து பாடியிருந்தார். ஸோ இந்த சாங்குமே ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ இப்படி சீமான் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுமே எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான சாங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கர் சத்யன், இவர் ஏற்கனவே ஒரு சிங்கர் தான், பட் இருந்தாலும் அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு சாங் வந்து ரொம்பவே வைரலாச்சு. அந்த அந்த காதலர் தினம் படத்தில் வரக்கூடிய ரோஜா ரோஜா சாங் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யனோட குரலில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. அவர் வந்து அவரோட பள்ளி கல்லூரி பருவத்தில் அந்த பாடின பாடல் வந்து திடீர்னு யூடியூப்பில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்டாங்க, யாரா இந்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. சத்யன் வந்து கடைசியாக பேடிவி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து திடீர்னு வந்து ட்ரெண்டிங்கில் வருவாங்க. ஸோ இது வந்து சீமான் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் வரல, இவர் எப்போவுமே ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. ஸோ சத்யன் வந்து அந்த பாடலில் அப்படி வாழ்ந்திருப்பார். ஸோ அந்த பாடலை கேட்டு எல்லாருமே ஒரிஜினலை விட இவர் பாடினதான் நல்லா இருக்கு, அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாரு, எக்ஸ்பிரஷன் ரொம்பவே காட்டலைன்னா கூட ரொம்பவே கேஷுவலாக இதை பற்றியுமே கண்டுக்காமல் இவ்வளோ அழகாக பாடுறாரு அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ அந்த டைம்லலாம் சத்யன் தான் வந்து டாப்பில் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா இந்த மழை பெஞ்சாதானே மண்வாசம் உன்னை நினைச்சாலை பூவாசம் கண்ணாடி பார்க்கையில் அங்கே முன்னாடி உம்புகம் தான் அந்த சாங்கை வந்து பாடியிருக்காரு. சூரியவம்சம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் எல்லாருடைய ஃபேவரட் பாடல் தான், நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது அப்பத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் வரைக்குமே அந்த பாடல் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த படமே ஒரு பிடிச்சமான படம் தான். அந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை வந்து சீமானவர்களுடைய குரலில் கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாருமே ரிப்பீட் மோடில் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துட்டு வாழை அந்த ஃபோனை காது கிட்டவை அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்படி தேன் வந்து இது இந்த எங்களோட சீமானண்ணன் வாய்ஸில் கேட்கறதுக்கு இந்த பாடல் அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பேசாமல் இவர் பாடல் பாடுனா நல்லா இருக்கும் போல, சிங்கர் ஆயிடலாம் போல. அதாவது இவரோட வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. எப்படி ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து கணீர் குரலாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு குரலாக இருக்குதோ அதே மாதிரி பாடல் பாடுறதுக்குமே இவரோட வாய்ஸ் வந்து ரொம்பவே பக்காவாக செட் ஆகுது. ஏன்னா வட்ட வட்ட பாறையில் பாடும்போது கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு, எப்போ எங்கள் அண்ணனோட வாய்ஸ் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்பவும் இந்த கண்ணாடி பார்க்கையிலே முன்னாடி உண்முகம் தான் இந்த சாங்குக்குமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயத்த வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் வந்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் சீமான் அவர்களுமே வந்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தார். சீமான் அவர்களுமே ஒரு சில படங்களை இயக்கியிருக்காரு, தம்பி, வாழ்த்துகள் அப்படிங்கிற ஒரு சில படங்களை இயக்கியிருக்காரு, ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. மாயாண்டி குடும்பத்தார், முக்கியமாக மாயாண்டி குடும்பத்தார் படத்தை சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கணும், ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இடத்துல எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வெளிக்காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக கண்ணீர் விட்டு அழாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட், ஒரு அட்டாச்சான படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் சீமான் அவர்களுடைய பங்களிப்புமே ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, விஜய் அவர்கள் எப்படி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து இப்போ நிகழ்ச்சிகளில் பாடல் பாடுறாரோ அதே மாதிரி தான் சீமான் அவர்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு சில படங்களில் பாடல் பாடி அது ஹிட் பாடல்களும் ஆகியிருக்கு. ஸோ அந்த கம்பேர் பண்ணி பரவாயில்லப்பா, விஜய் அவர்களை விட சீமான் அவர்கள் நல்லா பாடுறாரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கம்பேரிஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களோட வாய்ஸுமே நல்லா இருக்கும், அவருமே பாடல் பாடுறதுல பக்கமான ஆள் தான். விஜய் அவர்களுக்கு போட்டியா வந்து சீமான் அவர்கள் வந்து களமிறங்கி இருக்காரு. இவருமே வந்து சீமான் அவர்களோட வாய்ஸுமே வந்து ரொம்பவே அழகா இருக்கு. எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியுமே கமெண்ட்டுகள் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல்
சீமான் அவர்கள் பாடின இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும், சீமான் அவர்கள் வந்து பாடக்கூடிய பாடல்கள் அவரோட குரல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவரோட வாய்ஸ்ல இந்த பாடல் கேட்டால் கண்டிப்பா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற எது நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இவர் இது வரைக்கும் பாடியிருக்கார் இல்லையா, இதுல இந்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.